இப்போ நீங்க எவ்வளோ வாக்கு சதவீதத்துல நீங்க வின் பண்ணுவீங்கன்னு நீங்க அவ்வளோ நம்புறீங்களா? 2.5 கோடி வாக்காளர்களை நாங்கள் பெற இருக்கிறோம் என்றால் நீங்களே ஓட்டு சதவீதத்தை முடிவு பண்ணீங்க. 8% வாங்கிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் விருத்தாசலம் தொகுதியிலே வெற்றி பெற்றார். தலைவன் இடுகிற கையெழுத்து முதல் கையெழுத்து அன்றாடங்காட்சி மக்களின் அழுகுரல் கண்ணீராக இருந்துவிடக்கூடாது. அது அந்த மக்களின் வாழ்வாதார உயர்வுக்கு திருத்தி எழுதப்படுகிற தீர்ப்பின் கண்ணீராக இருக்க வேண்டும் நான் சொல்றேன். என்ன அவங்களெல்லாம் என்ன மரியாதை இருக்கு? என் தலைவன் சொன்னானே அவர்கள் கருத்து கணிப்பாளர்கள் கடுப்பு கணிப்பாளர்கள் சொன்னார். கலைஞர் அவர்கள் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நெல் உற்பத்தி பண்ண கருணாநிதி. ஐடி ஊழியர்கள் இன்னைக்கு நீங்க வேற சோத்த திங்கிறீங்க சொல்லுங்க. சாப்பிடும்போது காசை வாங்கிட்டு பேசுறவனுக்குலாம் நான் பதில் சொல்றது இல்லைங்க. நாங்கள் எங்க கட்சிக்காக காசு வாங்காமல் கூட உழைக்கிறோம் என்றால் இந்த தேசத்தின் நலனை பாதுகாப்பதற்கு இந்த மக்களுடைய அந்த அந்த எண்ணங்களை பிரதிபலிப்பது. தாவேக்கா இப்ப எங்கேயுமே யாருக்கும் பைசா கொடுக்கவே இல்லை. தமிழ்நாடு முழுக்க திமுக 1500 2000 கொடுத்துருக்கு. அதை பத்தி ஏன் கேள்வியா கேட்க மாட்டேங்கிறீங்க? புங்கமர நிழல்ல படுத்து கிடந்து மதியம் 3 மணிக்கு சாப்பிட்டு அந்த உறக்கம் கூட களையாமல் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு போய் களத்துல மக்களை சந்திச்ச பேர் இயக்கம் தமிழக வெற்றியை நோக்கி களமாடக்கூடியது. அவர்கள் தோல்வியை நோக்கி தோண்டி போய் கிடக்கிறார். நாங்க ஏன் பயப்படணுங்கிறேன். கொடைக்கானல்ல அவரை பார்க்கறதுக்காக தான் பயங்கரமான ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. இந்த 10,000 ரூபா தானே பணம் இருக்கு. என்னதுனாலும் இலவசமா தின்னுட்டு வந்துருவீங்க. தங்குனாலும் இலவசம். பாவம் அந்த ஹோட்டல்காரன். இன்னொன்று தெரியுமா? இன்னொரு கரூரை உருவாக்குவதற்கும் திட்டம் தீட்டியிருந்தார்கள் திமுக கும்பல், திருட்டு முன்னேற்ற கழகம். அன்னைக்கு குளத்தூருக்கு போயிட்டு வில்லிவாக்கம் போயிருந்தானா இன்னொரு 30 பேரை கொண்டிருப்பான் திமுக. நடந்து வந்தா ஒரு சிங்கம் வருவதை போல என் தலைவன் வருவான். சீக்கு பிடிச்சவன் நடந்தா எப்படி இருக்கும்? தண்ணீரை தூக்கி குடிச்சிடுறது, ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சு குடிக்கிறது. இப்போ இவருக்கும் தானே சார் எல்லாருமே. இன்னொரு பையனை தூக்கி, ஒரு குழந்தை பையனை தூக்கி அப்படி தோல்ல வச்சுட்டு கம்பீரமா நின்னாரு. அதெல்லாம் என்ன காட்சி! அப்படியே பயங்கரமா பீத்திக்கினானே ஒரு அயோக்கிய பைய செந்தில் பாலாஜி 10 ரூபா. சார் நீங்க பேச ஜனநாயக கடமையை கூட ஆற்றுவதற்கு துப்புல்லைன்னு சொன்னா இவெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி எப்படி சட்டசபையில்? அப்ப கரூரே மறந்துட்டான் அப்படித்தானே? 93% இன்றைக்கு கரூரில் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் என்றால் 41 உயிர்களுக்கு நீதி கேட்டு வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ நீங்க எவ்வளவு வாக்கு சதவீதத்துல நீங்க வின் பண்ணுவீங்கன்னு நீங்க அவ்வளவு நம்புறீங்களா சார்? ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை கேட்குறீங்க. தமிழ்நாட்டிலேயே நீங்க நான் ஒரு புள்ளி விவரம் முதல்ல உங்களை சொன்னீங்க. இந்த புள்ளி விவரம் தான் கணக்கு. 2.5 கோடி வாக்காளர்களை நாங்கள் பெற இருக்கிறோம் என்றால் நீங்களே ஓட்டு சதவீதத்தை முடிவு பண்ணீங்க. குறைந்தது 35% 39% வாக்குகளை பெறுவதற்கான முனைப்போடு தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்தை சந்தித்து விட்டு தெம்பாக உட்கார்ந்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். 8% வாங்கிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் விருத்தாசலம் தொகுதியிலே வெற்றி பெற்றார். 23 பேர் 2000 வந்தாங்க. அதுல 1000த்திற்கு குறைவான வாக்குகளில் தோற்றவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் 6 பேர். வெறும் 8%. நான் கேட்கிறேன், 32% 39% வாங்க போற தமிழக வெற்றி கழகத்துக்கு எம்எல்ஏக்களே இல்லைன்னு சொல்லி சில தருதலைகள் பேசுறான் தமிழ்நாட்டில். நீங்க எம்எல்ஏ லிஸ்ட் எல்லாம் அது வெளில வந்ததே சார். அது எங்க வாரியர்ஸ் குரூப் எதை வேணாலும் பண்ணுவாங்க. எதை வேணாலும் பண்ணுவாங்கன்றது எப்படி சார்? ஆமாம், வாரியர்ஸ் குரூப்பினுடைய கனவு அது. இப்போ எனக்கான கனவு நான் முதவே சொன்னேன். என் தலைவன் இடுகிற கையெழுத்து முதல் கையெழுத்து அன்றாடங்காட்சி மக்களின் அழுகுரல் கண்ணீராக இருந்துவிடக்கூடாது. அது அந்த மக்களின் வாழ்வாதார உயர்வுக்கு திருத்தி எழுதப்படுகிற தீர்ப்பின் கண்ணீராக இருக்க வேணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, என் தலைவன் முதல் கையெழுத்து போடுகிற போது அந்த கையெழுத்தை நான் பிரதிபலிக்கிறேன்ல. அந்த மாதிரி வாரியர்ஸ் குரூப்புக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. தலைவருக்கு இந்த பதவி, அண்ணன் ஆதவர்ஷனாவுக்கு இந்த பதவி, அண்ணன் ஆனந்துக்கு இந்த பதவி, அண்ணன் செங்கோட்டையனுக்கு இந்த பதவி என்றெல்லாம் அவர்கள் ஒரு 234 தொகுதிகளில் மேக்ஸிமம் எத்தனை தொகுதிகளில் நீங்க வின் பண்ணுவீங்க? நான் சொல்றதை விட இன்றைக்கு ஜூனியர் விடன் சொன்னதையும் சொல்லுகிறேன். 169 தொகுதிகளை பெற்றுவிடும் தாவேகா என்கிற உறுதியான நிலைப்பாட்டை ஜூனியர் விடன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி CNN ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல 148 இடத்திலிருந்து 169 இடம் வரை தமிழக வெற்றி கழகம் வெல்லும் என்கிற செய்தியையும் CNN சொல்லியிருக்காங்க. சில பேர் இந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இது தொங்கு சதவிகிதம் அப்படின்னு அவங்கெல்லாம் மூத்திர பத்திரிகையாளர். நீங்க மூத்த பத்திரிகையாளர், மூத்திர பத்திரிகையாளர்கள் எல்லாம் கழிஞ்சு போய் தெரியும். உண்மையா தான் சொல்றேன். என்ன
அவங்களெல்லாம் என்ன மரியாதை இருக்குது? என் தலைவன் சொன்னானே, அவர்கள் கருத்து கணிப்பாளர்கள் கருத்து கடுப்பு கணிப்பாளர்கள்னு சொன்னாரா இல்லையா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மூத்த ஊடகவியலாளர்னா யாருன்னு சொல்லுங்கள், எவன் சொல்லுங்கள், ஆளை சொல்லுங்கள், எவன் சொல்லுங்கள், ஓப்பனாக பேசுவோம். இதில் என்ன மூடி மறைச்சு பேசுறதுக்கு? இல்லை சார், அப்படி இந்த அண்டான ஒருத்தர் இருக்கிறான், அவன் மூத்த பத்திரிக்கையாளர்னா நடுநிலையாக இருக்கணும், யாருக்கும் சாதகமாக இருந்து விடக்கூடாது, பாதகமாகவும் இருந்து விடக்கூடாது, நடுநிலையோடு இந்த மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிற விவாதங்கள் சரியாக இருக்க வேண்டும். இந்த அண்டாவை போல மூத்திரச்சட்டியை தூக்கிட்டு திரியிறோம் சார், அப்படிலாம் நீங்க பேசாதீங்க. அப்படிதான் பேசணும். அடுத்து அந்த கேள்வி இருக்கு சார். இப்ப அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நீங்க ஐடி ஊழியர்கள் இன்னைக்கு நீங்க வேற சோத்த திங்கிறீங்க, சோத்த திங்கிறீங்க, சாப்பாடு சாப்பிடும் பொழுது நீங்க என்ன மாதிரி யோசிக்கணும் அப்படின்னா, கலைஞர் அவர்கள் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு இல்ல சார்? அது அப்படியா? ஆமா, அப்ப கருணாநிதி தான் விவசாயம் செஞ்சு மண் வெட்டி பிடிச்சி ஏற்கலப்பை பிடிச்சி விடுது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நெல் உற்பத்தி பண்ணுவார் கருணாநிதி. இன்ஜினியர்ஸே அவர் தான் வந்து ப்ரமோட் பண்ண மாதிரி அவர் என்ன ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாருன்னு கேட்குறேன். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கும், அதெல்லாம் வந்து ரத்து செஞ்சு எல்லாருமே இவனை போன்ற தற்குறிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய எங்களுடைய தகுதியை நாங்கள் குறைச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்களுக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டில், எங்களுக்கென்று ஒரு தராதரம் இருக்கிறது. இப்போ செந்தில் அவர்கள் சொன்னதை பற்றி நீங்க என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவெல்லாம் அண்டாவாய்க்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவெல்லாம் ஒரு தருதலை போய நாட்டில் எதுக்கு வேணலாம் தெரிஞ்சான அதாவது நாஞ்சில் மனோகரன் தான் கருணாநிதியை பார்த்து எழுதினார் கருவின் குற்றம்னு. அந்த மாதிரி இவங்கெல்லாம் கருவின் குற்றங்கள். சார், இப்போ நீங்க உங்களோட கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களும் அவங்களோட நான் சொல்றேன், நான் பத்திரிகையாளர்னு சொல்லலைங்க, நான் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லலைங்க. நான் பத்திரிகையாளர் இருந்தால் நான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கக்கூடாதுங்க. நான் பத்திரிகையாளர்னா நடுநிலையாக இருந்துட்டு போகணும். எவன்டையும் காசு வாங்க முடியாது. எவன்டையும் காசு வாங்கிக்கிட்டு விளம்பரம் தேடுவதற்காக ஒரு வெற்று வாய் பேச்சை பேசக்கூடாது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதனால தான் நான் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளராக நான் இருக்கேன். இல்லைன்னா நானும் பத்திரிகையாளராக மாறி இருக்கேன். அது அவசியம் இல்லை எனக்கு. இவங்க அப்படி சொல்ல முடியுமா? எதுக்கு என்னத்துக்கு மூத்த பத்திரிகையாளர்? இவன்லாம் என்ன மூத்த பத்திரிகையாளர்? இவங்களாம் என்ன தகுதி இருக்குது நான் கேட்குறேன். என்ன தராதரம் இருக்குது இவனுக்கெல்லாம்? சொல்லுங்க பாப்பா. அது ஒரு வாய், அது ஒரு மூஞ்சி, அது அவன் ஒரு கருத்தை சொல்றான்ட்டு தூக்கிட்டு வந்து என்கிட்ட வந்து கேள்வியா கேட்குறீங்க. இல்ல சார், அப்படி அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கு எல்லாமே இப்போ வந்து சமூக வலைதளத்துல காசை வாங்கிட்டு பேசுறவனுக்குலாம் நான் பதில் சொல்றது இல்லைங்க. நாங்கள் எங்கள் கட்சிக்காக காசு வாங்காமல் கூட உழைக்கிறோம் என்றால் இந்த தேசத்தின் நலனை பாதுகாப்பதற்கு, இந்த மக்களுடைய அந்த அந்த எண்ணங்களை பிரதிபலிப்பது. சார், தாவேகா அப்ப எங்கேயுமே யாருக்கும் பைசா கொடுக்கவே இல்லை அப்படின்றது. யாருக்கு கொடுத்தாங்க? ஆதவர்ஜுன் அவர்கள் பைசா உடனே நீங்க அங்க போயிருவீங்க ஆதவர்ஜுனாவுக்கு. இல்ல சார், நாங்க கிட்ட எங்க கிட்ட பேசின சில பத்திரிகையாளர் தமிழ்நாடு முழுக்க திமுக 1500 2000 கொடுத்துருக்கு. அதை பத்தி ஏன் கேள்வியா கேட்க மாட்டேங்கிறீங்க? அண்ணா திமுக காசு கொடுத்துருக்கு, அதை பத்தி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றேன், இப்ப திருப்பி என் தலைவன் உத்தரவிட்டார், எந்த தொகுதியில யாருக்கும் மக்களுக்கு காசு கொடுக்க கூடாது, அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடுன்னு எங்க தலைவர் சொன்னார். யாருக்கு காசு கொடுத்தா? ஏங்க அன்றாட உழைச்சாங்க, சாப்பாடு கூட வீட்டில் போய் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து மத்தியானத்தில் கட்சி ஆஃபீஸுக்கா அல்லது போகிற இடத்துல எங்கேயாவது நிழல் இருக்கா, ஊரணி இருக்கா, அங்கே போய் நிழல் மத்தியானம் வெயில் எங்கே தெரியுமா கிடந்தா, புங்க மர நிழலில் படுத்து கிடந்துட்டு மதியம் 3 மணிக்கு சாப்பிட்டு அந்த உறக்கம் கூட களையாமல் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு போய் களத்தில் மக்களை சந்தித்த பேர் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நானும் எவ்வளோ ஒன்றும் சொல்லக்கூடாதுங்க. ஒன்று சொல்லவா, ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போனேன். என் ஊருக்கும் பக்கத்தில் பிரச்சாரத்துக்கு போகிறான். கடுமையான வெயில். நம்பூரணிப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் போய் என்ன செஞ்சான், ஒரு ஆலமரம் இருந்துச்சு. மத்தியான வெயில் 12:30 மணி. நான் கேட்டேன், உடையோடு எங்கேயாவது தண்ணிக்குள்ள குளிக்க முடியும்? அண்ணே மோட்ரு ஓடுதுண்ணே. என்ன ஓடி போய் அந்த மோட்டரில் அழகான தண்ணி, 2 பக்கமும் கரும்பு காடு, உட்கார்ந்து முழுக்க அப்படியே இதே பேண்ட் இதே சட்டை, உட்காந்து 1 மணி நேரமாக அந்த தண்ணியில் உட்காந்து குளிச்சுட்டு அதே ஈரத்தோடு அதோ வெள்ளச்சட்டையை கொண்டாந்து கலட்டி அந்த ஆலமரம் விழுதுல சத்த நேரம் அங்கே காயப்படுவோம்னு காயப்பட்டால் இடம் இல்லை. உடனே அந்த ஊரணி கல்லுக்கட்டி ஊரணியில் அதை துண்டை கட்டிக்கிட்டு இந்த பேண்டையும் இந்த சட்டையும் காய போட்டுட்டு துண்டோட படுத்து தூங்கினவங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்கள் கட்சி துண்டு எங்கே பயன்பட்டதுன்னு பாருங்கள். எங்கள் மானத்தை காக்கிற துண்டு மட்டுமில்லை, மானத்தை காக்கிற கொடியும் கூட எங்கள் மானத்தை காத்திருக்கிறது. நான் நினச்சா அழுதுருவேன். அந்த வெயிலில் காய போட்ட பேண்டையும் சட்டையும் பனியனையும் எடுத்து மாட்டிக்கிட்டு திருப்பி 3:30 மணிக்கு களத்துக்கு போனவங்க நாங்கள். எங்களுக்கு காசு இல்லை, சாப்பாடு இல்லை. அன்னைக்கு மதியம் பட்டினி. ஒருத்தட்ட கேட்டோம், நம்ம கட்சிக்காரர் யார் இருக்கா அப்படின்னு கேட்டோம். யாருங்க இங்கே இருக்கிற எல்லாம் பசங்களாக இருக்காங்க. ஒரு தம்பியை கூப்பிட்டோம். தம்பி என்னன்னு, பசிக்குது தம்பி. ஆனால் எங்கள் வீட்டில் இளநீ இருக்குண்ணே, வெட்டி தரட்டுமானே? 1 கோலை இளநியை வெட்டி போட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு இளநியை சாப்பிட்டுட்டு தேங்காயை தின்னுட்டு களத்துக்கு போன பயிலுங்க நாங்கள். யார்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் காசு கொடுத்தோம்னு சொல்லி?
ஃபைன். இப்போ நீங்க இந்த டிவிகேவோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா சமூக வலைதளத்துல இன்ஸ்டா ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும் முழுக்க முழுக்க வேலை செய்றாங்க. பட் திமுகவும் அதிமுகவும் அமைதியா இருக்கிறது ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கேள்வி கூட இங்க எழுதல அவங்க சார். தோல்வி பயத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. நாங்க பேசுறோம், எங்க தலைவர் எங்களை முடுக்கி விட்டு இருக்கிறார். களம் இன்னும் நாங்க எங்களுக்கு முடியல. களம் இப்போ தான் தொடங்கியே இருக்கிறோம். நாங்க என்ன ஒரே ஒரு செய்தி தாங்க, நாங்கள் வெற்றியை நோக்கி களமாடக்கூடியவர்கள், அவர்கள் தோல்வியை நோக்கி தோண்டு போய் கிடக்கிறவர்கள். நாங்க ஏன் பயப்படணுங்கிறேன். இப்போ செந்தில் அவர்கள் பேசுனதுக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு விஷயமும் நீங்க இப்போ பதில் சொல்லல. அண்டாவை எனக்குலாம் நான் பதில் சொல்றது இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அப்ப நீங்க எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஆஹா, நான் முதவே சொன்னல, இளநீரை குடித்து விட்டு நாங்கள் வாழக்கூடியவங்க. ஓட்டு கேட்டேன். முதலமைச்சருக்கு மொத்தமே 10,000 தான் இருந்துச்சா? முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 10,000 தான் இல்லை சார். அவரு அப்படியே தானே. கொடைக்கானலுக்கு மொத்த செலவு எவ்வளவு? காரில் போனாரா, ஃப்ளைட்டில் போனாரா? சொல்லுங்க. முட்டை 300 ரூபா, தேநீர் 600 ரூபா. நீங்க பாத்தீங்களா சார்? லிஸ்ட் இருக்கே அந்த ஹோட்டலில் தங்குறல, அந்த ஹோட்டலுக்கு வாடகை எவ்வளவு? நீ கொடுக்காம வந்துரு, அது எங்களுக்கு தெரியும். நீ தான் 10,000 ரூபா தானே பணம் இருக்கு. என்னதுனாலும் இலவசமாக தின்னுட்டு வந்துடுவீங்க. தங்குனாலும் இலவசம். பாவம் அந்த ஹோட்டலுக்காரன். ஒரு 10 நாள் தங்க போறீங்க, ஒட்டுமொத்த செலவையும் அந்த ஹோட்டலுக்காரனை மிரட்டியே ஏற்றுக்க வச்சிருப்பீங்க. ஏய், யார் தெரியுமா வந்திருக்கிறது? கொடைக்கானல்ல அவரை பாக்குறதுக்காக தான் பயங்கரமான ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே அங்க போயிருக்காரு. எதுக்கு போய் பார்க்க போறாங்க? அப்பா கடைசியாக உன் கதை முடிய போகுதுப்பா, ஒரு முறை உங்களை பார்த்துக்கிறோங்கிறதுக்காக போய் பார்க்க போகிறாங்க. அடுத்த முதலமைச்சரும் பார்க்க போகிறாங்களா? சொல்லுங்கள். கடைசியாக வர்ற இந்த மண்ணுக்கு அடுத்த முறையெல்லாம் நீ வருவியா என்னன்னு எங்களுக்கு தெரியலை. தயவுசெய்து உன் முகத்தை ஒரு தடவை காட்டணும். ஏங்க வேட்பாளராக நின்று குளத்தூரில் போகிறாரு, வெறுந்தரை தான் தெரியுது. டீ கடையில் போய் 4 பேர் உட்காந்து டீ குடிக்கிறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் உள்ள நேரு மற்றவன்லாம் உட்காந்துக்கிட்டு டீயை குடிச்சுட்டு காசு கொடுக்காம அந்த கூட்டம் தானே நீங்கள் உங்கள் கூட்டம். இப்போ என்ன கொடைக்கானலில் போய் காசு நல்லா கேட்டுக்குங்க, 10,000 பணம் அப்படியே தான் இருக்கும். அதில் ஒத்த பைசா எடுக்க மாட்டாங்க. அங்கே கொடைக்கானல் போனது எல்லாமே இலவசம். எல்லாம் கட்சிக்காரன் பொறுப்பேற்றுருப்பான். இல்லைன்னா ஹோட்டலுக்காரனே பயந்துக்கிட்டு அப்பா நான் பண்ணி தொலைக்கிற வந்து தாங்கிட்டாங்க, அதான் சரி ஓகே என்ன கேட்குறானா எழுதி விடு, நம்ம மற்றவன்ட்ட எங்கேயாவது வசூல் பண்ணிக்கலாம். அவன் நிலைப்பாடு. அவங்க மயம் ஒருத்தன் ஓடியே போயிட்டான் வெளிநாட்டுக்கு, துணை முதலமைச்சர். இதெல்லாம் எப்போதுமே வெக்கேஷன் போறது நீங்க உங்களோட இதுக்காக அப்படி மாத்தி பேசுங்க. ஏங்க நாங்கள் இப்போ இருக்கிறோம்லங்க, இப்போ நான் வந்திருக்கிறேன்ல, நான் எங்கேயாவது போயிருக்கிறேன்னா? நான் நினச்சா மாதேஸ்வரமில் போய் அழகாக அறை போட்டு தங்கலாம். எல்லா நண்பர்கள் தான் இங்கே. நான் வாழ்ந்த தேசம் அது. போகலாம்லண்ணா, எதுக்காக ஓடி வரோம்? தலைவர் எதுக்கு எங்களை உசுப்பேத்தி விட்டுருக்காரு? தலைவர் எங்களை பார்க்கணும்னு ஏன் ஆசைப்பட்டாரு? இப்போ டெய்லியுமே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். கட்சிக்காக வேலை பண்ணிட்டு. இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கிறதே பெரிய வேலை தானங்க. இதுக்கு பேர் என்னங்க? ஏன் இன்னைக்கு ஊடகத்தில் வந்து நாங்கள் உட்காந்து பேசுகிறோம்? நாங்களும் ஓய்வு எடுக்க போயிடலாமே உங்க மாதிரி. நான் கேட்குறேன், நாங்கள் உழைச்ச உழைப்போட நீங்கள் உழைச்சிட்டீங்களா? சார் அவர் இந்த ஏஜ்லயும் எல்லா ஊர்கள்லயும் போய் பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. வேற வழி வேற. சார் விஜய் அவர்கள் மேல ஒரே ஒரு விஷயமா, நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனால் காசு இல்லை. நீ பிரச்சாரத்துக்கு போய் அடுத்து முதலமைச்சராக கனவு. பல கோடி திட்டம் உன் மைண்டுக்குள்ள இருக்குது. பல ஆயிரம் பல லட்சம் கோடியில் கொள்ளையடிக்கணும்னு திட்டம் இருக்குது. எனக்கு என்ன திட்டம் இருக்குது? இல்லை சார், பிரச்சாரம் போய் மக்களை பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு யதார்த்தம். சும்மா அதெல்லாம் போலீங்க. மக்களை பார்க்கணும், மக்களை பாதுகாக்கணும். இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் எல்லா ஊருக்குமே வந்து பிரச்சாரம் போகல அப்படின்றது வந்து ஒரு இதுவா இருக்குல்ல சார்? எத்தனை நாள் விட்டீங்க சார்? இன்னொரு கேள்வியோட, எத்தனை நாள் வெளியில் விட்டீங்க நீங்கள்? உங்கள் ஆட்சியில் எத்தனை நாள் எங்கள் தலைவரை வெளியில் விட்டீங்க? வெளியில் விட்ட நாட்களை சரியாக செஞ்சுட்டாங்க எங்கள் தலைவர். இன்னொன்று தெரியுமா? இன்னொரு கரூரை உருவாக்குவதற்கும் திட்டம் தீட்டியிருந்தார்கள் திமுக கும்பல், திருட்டு முன்னேற்ற கழகம். அதை தவிடுபொடியாக்கிய தலைவனின் தலைவன். அன்னைக்கு குளத்தூருக்கு போயிட்டு வில்லிவாக்கம் போயிருந்தானா இன்னொரு 30 பேரை கொண்டிருப்பான் திமுகக்காரன். அதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. அதை உணர்ந்துதான் எங்கள் தலைவர் நெருக்கடி ஏற்படுகிற இடங்களில் நாம் செல்ல வேண்டாம், மக்களின் உயிரே பாதுகாப்பானது, நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு விழுகணுங்கிறது முக்கியம் இல்லைன்னு சொல்லி தான் என் தலைவன் என்ன செஞ்சார்? தேவைப்படுகிற இடத்தில் மட்டுமே பிரச்சாரத்தை மேற்கொண்டதற்கு. நான் கேட்குறேன், எத்தனை இடங்களில் பிரச்சாரத்துக்கு போனார்? பேசினாரா? பேச விட்டீங்களா நீங்கள்? அவர் பேசலன்றது தான் சார் எல்லாரோட ஒரு இது. அதான் பேச விடலைன்னு சொல்கிறேன். அதான் பேச விடலை. என் தலைவனை பேச விட்டுருந்தா இன்னும் சுக்குநூறாக இருக்கும், வேற மாதிரியா இருக்கும். முதல்ல ராம்வாக்கை திருடினாங்க. ராம்வாக் என் தலைவன் நடந்து போனார். ஆமாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை திருடினாங்க. சரி, என்னங்க எனக்கும் அதான் சார் புரியல. என் தலைவன் அப்படி இங்கே பாருங்க, அப்படி அந்த ராம்வாக்கில் அப்படி நடந்து வந்தால் ஒரு சிங்கம் வருவதை போல என் தலைவன் வருவான். சீக்கு பிடிச்சவன் நடந்தா எப்படி இருக்கும் சார்? இல்லை நான் கேட்குறேன், இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. இல்லை பேசுறோம்னு இல்லைம்மா, நீ காப்பி அடிக்க கூடாது.
நீ 75 காப்பி இல்லை 75 வருட பாப்பால நான் கூட பொதுக்கூட்டத்தில் என்ன தெரியுமா சொன்னேன், என்னங்க காப்பி, அதெல்லாம் காப்பி இல்லைங்க, என் தலைவன் உரிந்து போட்ட பேனையும் சட்டையும் எவனோ திருடிய கூட இங்கே கொடுத்துட்டான்னு சொன்னேன். கைதட்டினா மக்கள். சார் என்ன நான் பேசின பேச்சுகளில் ஒரு முக்கியமானது ஒன்று, நெதர்லாந்தில் மலைகள் இல்லை, சிங்கப்பூரில் நெல் வயல்கள் இல்லை என்று ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கடைசியாக சொன்னேன், தமிழ்நாட்டில் ஊழல்களே இல்லை என்கிற தத்துவத்தை உருவாக்குகிற தலைவன் என் தலைவன் சொல்லிட்டு நான் மேடைகளில் முழங்குகிற போது கைதட்டுகிற ஆரவாரம். 10ஆம் வகுப்பு பிள்ளையும் 12ஆம் வகுப்பு பிள்ளையும் சத்தியம் பண்ணிடுச்சுங்க, பெற்றோர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் பாஸ் ஆகணும்னா நீ விசிலுக்கு போடு, பீஸ் ஆகணும்னா எவனுக்கு வேணாலும் போடுன்னு சொல்லி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் கூட சத்திய பிரமாணம் வாங்கிட்டு வந்திருக்கு என்று சொல்லுகிற அளவிற்கு மேடையில் நான் பேசிய முழக்கங்கள், மக்கள் ஆர்ப்பரித்த தருணங்கள். நிறைய பேர் நான் கேட்டேன், கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறான், ஏண்டான்னு கேட்டேன். அண்ணே, என் தலைவன் ஜெயிச்சு முதலமைச்சரானா வீட்டுக்கு வீடு வர்றேன்னு சொல்லிட்டார், அதனால நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி சார் ஒரு இது ஒன்று? இல்லை நான் கேட்குறேன், இந்த துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் என்னென்ன வேலை பண்ணார்? உதயநிதி அவரும் பிரச்சாரம் தானே சார்? பிரச்சாரம், அது விளம்பரம் சார். எனக்கு புரியவே இல்லை சார், அவர் எதுக்கு சார் விளம்பரம் பண்ணணும்? இளநீரை தூக்கி குடிச்சிடுறது, ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சு குடிக்கிறது சார். இப்போ இவருக்கும் தானே சார் எல்லாருமே. இப்போ நான் கேட்குறேன், என் தலைவனுக்கு வைரவேல் கொடுத்தான், வெள்ளிவேல் கொடுத்தான், கிரீடம் கொடுத்தான், துண்டை தூக்கி வீசினா, அங்கே வீசின துண்டெல்லாம் கொடுத்தான், ஒளி அப்படிங்கிற மாதிரியே வீசினான். ஆனால் என் தலைவனுக்கு வீசின துண்டு கேட்ச் பிடிக்கிறது மாதிரி ஃபுட்பாலை தூக்கி போட்டான் தெரியுமா? குழந்தை தூக்கி கொஞ்சம் அப்படி நிமித்தினார், இன்னொரு பையனை தூக்கி, ஒரு குழந்தை பையனை தூக்கி அப்படி தோளில் வச்சுட்டு கம்பீரமாக நின்னார். அதெல்லாம் என்ன காட்சிகள் அது, யோசிச்சு பாருங்க சார். இவங்க சொல்றாங்க இதெல்லாம் சினிமா மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப நீங்க ஏன் செஞ்சீங்க? நீங்க எல்லாம் சினிமா மாதிரி இல்லையா? அவங்க எதுவுமே செய்யலையா சார்? இவருக்கு தானே சார் ஸ்ப்ரைட் பாட்டில் வருது, டெடி பேர் வருது, அவர் ஒரு சிஎம் வந்து பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு. நான் என்ன கேக்குறேன்னா, அதுதாங்க பாசம், பொறி உருண்டெல்லாம், அதாங்க பாசம், அதுதான் பாசம். உனக்கு காட்டினவெல்லாம் வேஷம், துண்டை முறுக்கிக்கிட்டு இறுக்க பிடிச்சி விட்டு வீசி மூஞ்சி மோரையில் அடிச்சது இல்லை. என் தலைவனை கொண்டாடினார்கள், செல்லும் இடமெல்லாம் ஒரு தங்க தலைவனை வரவேற்றார்கள். சும்மா இல்லை, ஏன் அள்ளுச்சில்லுகள் இன்னைக்கு தெரிச்சு ஓடுதுங்கிறேன். என் தலைவனின் முகத்தை காட்டினால் தமிழ்நாடு மலர்ந்ததை போல இருக்கும், ஆர்ப்பரித்ததை போல இருக்கும் தமிழ்நாடு. உங்களை பார்த்தாவே அறிவிருப்பாக இருக்கும், உங்கள் கட்சி துண்டை பார்த்தாவே கடுப்பாக இருக்குங்க போகலாம் சார். அப்போ நீங்கள் உறுதியாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அட் எனி காஸ்ட் திமுக வரவே வராது, வாய்ப்பே இல்லை, முடிச்சாச்சு. மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் பேசுவோம், பேசத்தான் போகிறோம். என்ன இருக்குது இப்போ? அதுக்கு தான் திருச்சி கிழக்கில் போய் நள்ளிரவில் 1 மணிக்கு ஓட்டு போட்டிங்களா சார்? அப்படி பார்த்தா இவர் ஏன் வந்து கரூர்ல நிக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு. யார் நிக்க? ஏங்க ஏன் இவர் பெரம்பூரும் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகள்ல ஒரு மனுஷன் 2 தொகுதியில போட்டிடுறதே பெருசு இல்லையா? கரூர்ல எங்க வேட்பாளர் ஏற்கனவே வந்து வழக்கு வாங்கினவர், அந்த வழக்கு வாங்கினவர். இன்னொன்று தெரியுமா, தமிழ்நாட்டிலே அதிகமாக வந்து வாக்கு சதவீதம் எங்கே விழுந்தது? ஏன் 93% கரூரில் விழுந்தது? சரி, அந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணினுடைய மன்னர் என்று அப்படியே பயங்கரமாக பீத்திக்கினானே ஒரு அயோக்கிய பெயர் செந்தில் பாலாஜின்னு 10 ரூபா. சார் நீங்க பேசுறது அப்படித்தாங்க பேசுவேன். இல்லை அப்படித்தான் பேசுவேன். ஒரு சேனல் இன்டர்வியூ இல்லை அப்படித்தான் அவனுக்குலாம் அவ்வளோதான் மரியாதை. நான் கேட்குறேன், ஓட்டு போட துப்பு இருந்துச்சா? சார் அவர் அதுக்கு விளக்கம் என்ன விளக்கம்? ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றாதவன் எப்படி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்? என்ன வேலை இருக்கு? வேலை இருந்ததுனால அவரால இங்க ஓட்டு போட முடியலன்ற ஒரு விஷயத்தை அவர் தான் விளக்கம். ஒன்னு சொல்லவா, எங்கள் தலைவன் வந்து பெரம்பூர்ல நின்னாரு, என் தலைவன் வந்து திருச்சி கிழக்குல நின்னாரு. ஆனாலும் கூட அவருடைய வாக்கை சோழிங்கநல்லூர்ல பதிவு செஞ்சார். அவர் தொகுதிக்கே போகல. அப்ப அவருக்கு வேலை இல்லையா? என்னங்க கணக்கு சொல்றீங்க? ஒருவன் ஜனநாயக கடமையை கூட ஆற்றுவதற்கு துப்புல்லைன்னு சொன்னா இவெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி எப்படி சட்டசபையில் வேலை? ஏன் அவர் கரூருக்கு போகலன்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்கே போனா அங்கே நிறைய காசு கொடுத்து இது ஆயிடுச்சுல, முற்றுகையிட்டு தூக்கி ஏதாவது அடிச்சு விட்டாங்கன்னா. சரி, நான் ஒன்று கேட்குறேன், கோவையில் காசு கொடுக்காம இருந்தான் அந்த 10 ரூபா பாலாஜி? நான் கேட்குறேன், நான் அந்த கொள்ளையடிக்கிறவனுக்கு, கொலை செய்கிறவனுக்கு, என்ன நாட்டை சூறையாடினவனுக்கு, சுரண்டி கொடுத்தவனுக்குலாம் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், எப்போதுமே கொடுக்குறது இல்லை எவனுக்குமே, அது யாராக இருந்தாலும் சரி. நான் கேட்குறேன், ஓட்டு போடுவதற்கு கூட துப்புள்ளாத ஒரு மனிதன் அப்போ கரூரே மறந்துட்டான், அப்படித்தானே? 93% இன்றைக்கு கரூரில் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் என்றால் 41 உயிர்களுக்கு நீதி கேட்டு வாக்களித்திருக்கிறார்கள். எழுதி வச்சுக்கோங்க, கரூர் மாவட்டத்தில் ஒரு பய திமுக ஜெயிக்க முடியாது, ஒரு பய ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எழுதி வச்சுங்க. ஃபைன் சார். இப்போ எல்லாருக்குமே அதே ஒரு கேள்வி தான் இருக்கு, ஏன் இவர் மட்டும் 2 தொகுதிகளில் நின்றார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சட்டம் அனுமதி கொடுத்திருக்கிறது, 2 தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறாரு, 2 தொகுதியும் வெளில போறாரு.
இல்ல ஏதாவது ஒரு போட்டியில ஏதாவது ஒரு தொகுதிகள்ல அவர் வின் பண்ணா திருப்பியும் ஒரு இடத்துல இடைத்தேர்தல்லாம் வந்து அது நேர விரயம், பண விரயம், மக்களுக்கான ஒரு டைம் வேஸ்ட் அப்படின்ற ஒரு இல்லை விஷயம். எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும், எல்லா வேட்பாளர்களும் நல்லா இருக்கட்டும். வயது முதிர்ந்த வேட்பாளரை நிப்பாட்டி இருக்க திமுக, அவன்லாம் செத்து போயிட்டானே ஒன்றுங்க. சார் ஏன் சார் இப்படிலாம் ஏங்க இயற்கை தானேங்க, சாவுங்கிறது இயற்கை கொடுக்கறது தானே. ஃபைன் சார், ஓகே. ஸோ இப்போ நீங்க தாவேகா நல்லபடியா அது வின் பண்ணிடும், அவங்க தான் ஆட்சி அமைக்க போறீங்க, அதாவது நீங்க தான் ஆட்சி அமைக்க போறீங்க அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு சந்தேகமா? நான் கேட்குறேன் சார். எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். நாங்களும் 100% இல்லைங்க, 200% தமிழ்நாட்டை தமிழக வெற்றி கழகம் ஆள காத்திருக்கிறது. 4ஆம் தேதி வரை பொறுமையா இருங்க. அதுக்கான ஒரு விஷயங்களும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்துகிட்டு இருக்கு. தெளிவாக இருக்கிறோம், மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. நாங்கள் அதை விட அபரிமிதமான சந்தோஷத்தில் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அதான் சார், அது எங்களுக்கு தெரியுது. ஏன்னா மற்ற 2 கட்சிகளும் அமைதியா இருக்கும்போது தாவேகா மட்டும் தான் சார் எல்லா சமூக வலைதளத்திலையும் ரொம்ப ஆக்டிவா இப்போ வரைக்கும் எல்லா விஷயமும் பண்ணிட்டு நீங்க ஒரே ஒரு செய்தி தாங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா புதிய கட்சி தோற்றுவித்தவர்கள் எல்லாம் புதிதாக தேர்தல் களத்தில் சந்தித்தார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசினீர்களா? அந்த கட்சிக்காரங்களை கூட்டு பேட்டி எடுத்தீர்களா? ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிறீர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் அழைச்சி நீங்கள் வந்து கருத்து கேட்கணும்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஃபைன் சார், பொறுத்திருந்து இந்த களம் எப்படி இருக்க போகுது, யாருக்கு சொந்தமாக போகுது அப்படின்றத, முதலமைச்சர் யாராக போகிறாங்கன்ற அந்த ஒரு இப்போ ஒரு கியூரியாசிட்டி இன்னும் டெவலப் ஆயிருக்கு. விட்டால ஏன் இந்த 10 நாள் கேப் விட்டுருக்கீங்க, எங்களை டேரெக்டாக மே 4ஆம் தேதியே கொண்டு போய் விட்டுறீங்களேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் இப்போ அந்த அளவுக்கு வந்து அது அந்த ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சார் சொல்லணும். உண்மையாகவே இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்கீங்க. வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்ஸ் அ லாட். நன்றி.